ஏன் வெற்றி, நானும் கேட்கணும்னு இருந்தேன். அதை கேட்டுருங்க. இந்த 8வது பாஸ் ஆனவங்களுக்கு ஐடி கம்பெனில வேலை தராங்களா? கொடுக்குறாங்க. தர மாட்டாங்களே. படிப்புலாம் முக்கியம் இல்லை, திறமை தான் முக்கியம். இங்கிலீஷ் பேசுகிற கெப்பாசிட்டி இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. நான் தான் இங்கிலீஷில் பிச்சு உதறுவேனே, கொடுத்துட்டாங்க. நீங்கள் வேணா பாருங்க, வரும்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்து ஐ வில் ஷோ ஹூ யூ ஆர். சரி சரி, நேரம் ஆச்சு, கிளம்புங்க. நீ வா. ஏன் இருங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபினிஷிங் டச் இருக்கு. என்ன? இதெல்லாம் போட்டுட்டு இதை போடலாம் எப்படி? இதை அப்படியே ரஜினி ஸ்டைல் இதை அப்படியே போட்டதாங்க செம்மையா ஏங்க எதுக்குங்க இது எல்லோ கலர் கண்ணாடி? ஏங்க இது அப்பா கட்சியோட கொடி கலருங்க, மறக்க கூடாது. 1000 இருந்தாலும் அரசியல்வாதி குடும்பம் இல்லையா? கண்ணாடிலயும் அரசியலா? எல்லாத்துலயும் அரசியலுங்க. சரி வாங்க, அப்படியே கைத்தாங்க கூட்டு போங்க. லைட்டா இருட்டா இருக்கு. நீங்க என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்ப நாமினேஷனை ஃபைல் பண்ணணும், எப்ப சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எல்லாமே எங்க அம்மா சொல்லி தான் நீங்க பண்ணிருக்கீங்க. தட் இஸ் வை யூ ஆர் ஏ மினிஸ்டர் நவ். மைண்ட் இட். என்னம்மா கரெக்ட் தானே? ஏண்டா அதுவும் இதுவும் ஒன்னாயிடுமா? நான் இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்து வச்சிருக்கேன், அதை அனுபவிக்கிறத விட்டுட்டு வேலைக்கு போறேன்னு சொல்ற. ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்படியே சொல்லி சொல்லிதான் அவனை ரவுடி மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க. பாருங்க, அவன் எவ்வளவு அழகா அப்படியே IAS ஆபீசர் மாதிரியே இருக்கான். போகட்டும், விடுங்க. சரி வெற்றி, நீ போயிட்டு வா. நன்றி தாயே, ஆசீர்வாதம் பண்ணுமா. இங்க இருக்கா? நல்லா இருடா. உன் அறிவுக்கும் உழைப்புக்கும் ஓஹோன்னு வருவேடா. சொல்லு கேக்கட்டும். போயிட்டு வா. நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன், ஆனா நீங்க எல்லாம் வேற ஒரு கணக்க போடுறீங்க. நடக்கட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஃபாதர், என்ன ஆசீர்வாதமா? காட் பிளஸ். டேய், நான் பண்ணுண்ட ஆசீர்வாதம். ஃபாதர் சன்குள்ள என்ன இருக்கு? டாடா கிரானி. வரந்தியா குட்டி, வரண்ணா. வாடா. வரேன். இன்னைக்கு போயிட்டு எப்படி வேலையை செய்யறன்னு ரைட். கண்ணாடியை கழட்டிட்டு போடா. ஆனா ஐடி வேலை வீட்டுல பில்டப் கொடுத்துருக்கேன்டா, புரியுதா? என் அப்பா உங்க 2 பேர்த்த விட என்ன ஓவரா கலஸ்டரு. சம்பாரிச்சு அந்த பணத்தை அவர் மூஞ்சி முன்னாடி நான் காமிச்சே ஆகணும். பேங்க்ல? ஓ, பேங்க் வேலையா? நீ படிச்ச படிப்புக்கு அது வேற குறைச்சல். முதல்ல அவன் சொல்றதை கேளு. சரி சொல்லு. இல்ல, பேங்க்ல லோன் கொடுப்பாங்கல்ல, அந்த லோனை வாங்கிட்டு பாதி பேரு பணத்தை கட்டாமே விட்டுருவாங்க. அதனால அவனுங்களெல்லாம் சுத்தி கண்டுபிடிச்சு அவனுங்க கிட்ட சண்டை போட்டு அந்த பணத்தை வாங்கணும். ஏய், நான் கலெக்ஷன் வேலையா? வசூல் பண்ண சொல்றீங்க? என்னடா கந்து வெட்டி வேலை மாதிரி இருக்குது? அண்ணா, நீங்க சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதானே. என்ன, அவனுங்க லோக்கல் யூனிஃபார்ம்ல இருப்பானுங்க, நம்ம ப்ரொஃபஷனல் யூனிஃபார்ம்ல இருப்போம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஏண்டா கேட்டா கொடுப்பீங்களா? ஆமா. நீ போன உடனே வெற்றின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கரெக்டா நம்ம பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து எண்ணி நீ பார்த்து போயிட்டு வாப்பா, இந்த பில்லு கட்டிடுன்னு அப்படியே கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கே. என்ன தலைவா விளையாடுறியா? ஒவ்வொருத்தனும் மொடாக்கண்ணா கொடாக்கண்ணா இருப்பானுங்க. அரசியல்ல நீ பார்த்ததை விட இதுல பெரும் பூதெல்லாம் இருக்கும். வீட்டுல பணம் வச்சிருப்பான், ஆனா 10 பைசா இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடுவான். நீ உள்ள வரும்போது கழுத்துல கையில காதுல இருக்கிறதெல்லாம் கழட்டி பீரோல்ல வச்சிருவான். எங்க உன் புள்ள? வெளியே போனவன் இன்னும் வரலங்க. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஐயா ஒய்யாரமா பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு வெளியே கிளம்பிட்டாரு. இதுல தனி கொடுத்தன வேற. ஏங்க, அதான் அவன் திரும்ப வந்துட்டான்ல. ஆமா, அவனால தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை தான். ஒரு பக்கம் கட்சிக்காரன்லாம் போன் அடிச்சு உங்க புள்ள உங்க கூட இல்லையாம்ல, தனியா கொடுத்தன போயிட்டானாமே, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையான்னு துக்கம் விசாரிக்கிறாங்க. இது இப்படின்னா இன்னொரு பக்கம் கோர்ட்டு கேஸ்னு அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. கட்சியில நான் நல்ல பேரை சம்பாரிச்சா அதை மொத்தமா அழிக்கிறதுக்கு இவன் ஒரு ஆளு போதுண்டி உசர வாங்குறான். ஏங்க, அவன் நம்ம புள்ளங்க. அவன் என்ன இதெல்லாம் தெரிஞ்சா செஞ்சான்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களும் தானே கூட இருந்தீங்க. இதெல்லாம் எனக்கு சரியா படல. எனக்கு தெரிஞ்சே கூடிய சீக்கிரம் உன் புள்ள ஜெயிலுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் உன் மருமக என்ன பண்ணுவா? திண்டாட்டம் தான். என்னங்க, ஏதோ எதிரிய போய் பேசுற மாதிரி பேசுறீங்க. அவன் நம்ம மருமகங்க, அவன் நம்ம புள்ள. கூட நின்னு அவனை காப்பாத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. நீங்க இப்படி பேசுறத கேட்டாலே கஷ்டமா இருக்குங்க.
அவனுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் நாம தானங்க கூட இருக்கணும். ம் கூட இருக்கணும். முதல்ல உன் புள்ள நம்ம கூட இருக்கட்டும். ஏய் ஃபோனை கட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க? என்ன சார் திரும்ப திரும்ப அடிக்கிறேன்னா ஏதோ அர்ஜென்ட்னு தானே அர்த்தம். என்ன அர்ஜென்ட்டு? என்ன சார் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? ஏய் அப்புறம் பண்ணுற வை. சார் 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 வீட்டில் இருக்கீங்களா? ஓ உங்கள் ஒய்ஃபு பக்கத்தில் இருக்காங்களா என்ன? ஓ மாட்டிக்க போகிறோன்னு பயப்படுறீங்க. சரி சார் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், நான் பேசுகிறத மட்டும் கேட்டுக்கிறீங்களா? என்ன வேணும் உனக்கு? வேற என்ன சார் கேட்க போகிறேன்? அந்த கேஸுக்கு திரும்ப ஏதோ வாய்தா வந்திருக்கான் சார். நாளைக்கு கூட கோர்ட்டுக்கு போகிறாங்களாமே. அடுத்து அவ்வளோ பெரிய வேலையை முடிச்சிருக்கேன், என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்களே சார். டேய் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் பக்காவாக கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பணம் கேட்ட நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சார் என்ன சார் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? நீங்கள் கொடுத்த பணமெல்லாம் 6 மாதத்தில் செலவாயிடுச்சு சார். நீங்கள் பண்ண கொலையால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சொத்து கிடச்சிருக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடச்சிருக்கு. அதில் 10% எனக்கு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க? டேய் நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. எனக்கும் தேவை நிறைய இருக்கு சார். ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். இல்லை வேணாம் 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 வேணாம், நான் வரல. நீங்களே ஒரு இடத்த சொல்லுங்க, நான் அங்கேயே வந்து வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்பப்போ செலவுக்கும் கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறேன். இதுதான் என் அர்ஜென்ட்டு சார். டேய் அப்படி இல்லைன்னா என்னடா பண்ணுவ? சார் நான் எம்எல்ஏ வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். என்ன டென்ஷனா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே ஜெகன்? சச்சா அதெல்லாம் என்னோட போட்டோம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என் பேபி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப நீங்களும் கூலா ஜாலியா இருங்க. ம் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க நம்மள டென்ஷன் பண்ணக்கூடாது. ஈவினிங் நம்ம 2 பேரும் மூவி போலாமா? ஒரு செம்ம படம் ரிலீஸ் ஆயிருக்கு. போலாமே, போலாம் பேபி. நான் இருக்கிற நிலைமையில படம் பார்க்கறது ஒன்று தான் குறை. சரி நீங்க போய் ரெடி ஆகுங்க, நான் போய் டிக்கெட் புக் பண்றேன். ம் சரி ஓகே. ம் ஏண்டா செத்தது தான் செத்த, சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு செத்துருக்கலாம்ல. யாரோ கண்டவங்க பேர்ல எழுதி வச்சு இப்ப எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. நான் எதுக்கு ரிஸ்க் எடுத்தனோ எல்லாம் வேஸ்டா போச்சு. முதல்ல அந்த டிரைவரை தீத்து கட்டணும்.